நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, நான் முதலே உன்கிட்ட சொன்னல, அவங்கள பார்த்தா பைத்தியம் மாதிரி தான் தெரியுது. இல்ல பிரீத்தி, இவங்க நிச்சயமா பைத்தியம் கிடையாது. அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்களோட கண்ணுல ஒரு வலி தெரிஞ்சது. அவங்க ஏதோ ஒரு பெரிய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சந்தியா, சடு வா. பெரியத்த எதுக்கு திடீர்னு நம்மள எல்லாம் இங்க வர சொன்னாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. உங்க எல்லாரையுமே இங்க வர சொல்லி பெரியத்த சொன்னாங்க. அட, அவங்க தான் என்னையும் வர சொன்னாங்க. ஆனா அவங்க எதுக்காக நம்ம எல்லாரையும் இங்க வர சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? ஒருவேளை அவங்க மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமோ, ஒருவேளை ஸ்வீட் கொடுக்கறதுக்காக நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்கலாம். இல்ல இல்ல, அப்படிலாம் நடக்க கூடாது. நீங்க பாரு கடவுளே, அவளுக்கு பொன் குழந்தை தான் பிறக்கணும், ஆண் குழந்தை பிறக்க கூடாது. ஆண் குழந்தை எனக்கு மட்டும்தான் பிறக்கணும். சரி வாங்க போலாம். அண்ணி, கொஞ்சம் தண்ணி ஊத்துங்களா? ஏய், கொஞ்சம் தள்ளுறா. என்னாச்சு? ஏன் நீங்க வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு? அக்கா, உங்களுக்கு கங்கா யாருன்னு தெரியுமா? ஒரு கனவு கிட்ட நாங்க அவங்கள பார்த்தோம். கங்காவா? இங்க பாருங்க, நீங்க அந்த கங்கா கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவளை பார்த்தாலும் கண்டுக்காம அப்படியே வந்துருங்க. ஆனா ஏன் இப்படி சொல்றீங்க அக்கா? அப்படி என்னாச்சு? அந்த கங்கா வேற ஜாதியை சேர்ந்த பொண்ணு. அப்புறம் ஏய் மருமகளே, அந்த பானையை தேய்ச்சி கொண்டு வர சொன்ன, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களாம் வந்துட்டீங்களா? நீ வந்ததும் நல்லதா போச்சு. நான் நகை கடைக்கார வர சொல்லி இருக்கேன். கொலுசு மெட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. உனக்கு என்ன வேணும்னு வந்து பாரு. வா, என் கூட வா. ஏய் சூர்யா, நீ எங்க போற? ஒரு மனைவி நகையை தேர்ந்தெடுக்கும் போது புருஷன் கூட இருந்து உதவி செஞ்சா அந்த நகையோட அழகு 10 மடங்கு அதிகமாயிடும் சொல்லுவாங்க. அதனால என் கூட வா. என்ன நீ சும்மா தயங்கி நின்னுட்டு இருக்க? வா, என் கூட வா. மத்தவங்களையும் வர சொல்லி இருக்கேன். நீ ஒன்னும் தனியா இருக்க வேண்டாம். வாப்பா சூர்யா, போலாம். வா 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 வா. மருமகளே, நீயும் வா. வா வா, சீக்கிரம் வா. அத்தை, இந்த கொலுசு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு இது பொருத்தமா இருக்கும்ல? இது ரொம்ப நல்லா இருக்குமா. வாப்பா சூர்யா, சீக்கிரம் வா. அம்மா சந்தியா, நீயும் வா. வா. ஏய், தள்ளி உட்காரு. வாமா சந்தியா, வந்து உட்காரு. வா, நல்லா பாரு. சூர்யா, மத்தவங்க எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. உன் மனைவிக்காக கொலுசு மெட்டி சீக்கிரமா தேர்ந்தெடு. வா வா, சீக்கிரமா தேர்ந்தெடு. வா. எதுக்குடா இப்ப எதுக்கு நீ உங்க அம்மாவை பாத்துட்டு இருக்க? இவ காலத்துல இவளும் ஒண்ணும் குறைஞ்சவ கிடையாது, புரியுதா? 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க அப்பாவை சந்தைக்கு அடிச்சு துரத்துவா. அங்க போய் எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்கன்னு உங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பா. எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். ஆமாமா, நீங்க சொன்னதும் உண்மைதான்மா. எங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆனப்போ இவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி செய்ய வைப்பா, தெரியுமா? இவ கேட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். என்ன சரோஜா? கண்ணா சூர்யா, இப்ப நீ எதுக்காக தயங்குற?
ஒரு புருஷன் சின்ன பொருளை பரிசா வாங்கிட்டு வந்தா கூட அந்த பரிசு மனைவிக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், தெரிஞ்சுக்க. இந்தாங்க. ஐ விஷ் மோகனும் எனக்கு இந்த மாதிரி கொலுசு செலக்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவன் செலக்ட் பண்ற கொலுசு எனக்கு போட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்தாங்க பாட்டி, இது நல்லா இருக்கு பாருங்க. ஆம்பளைங்களை நகையை பார்க்க சொன்னா இப்படித்தான் இருக்கும். எதையும் அவங்க ஒழுங்காவே செய்ய மாட்டாங்க. உனக்கு எதுவுமே தெரியாதா சூர்யா? என்ன சூர்யா இத போய் தேர்ந்தெடுத்திருக்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆமா சந்தியா, உனக்கு இது பிடிச்சிருக்கா பாரு. இந்தா. பெரியத்த, எனக்கு இந்த கொலுசு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாருங்க. சொல்லுங்க. என் பொண்டாட்டி கொஞ்சம் குண்டா இருக்கா, அது உங்களுக்கும் தெரியும். கொஞ்சம் பெரிய கொலுசா கொடுங்க. சரி. இந்தாங்க. இங்க பாரு சரோஜா, நான் தேர்ந்தெடுத்த கொலுசு எப்படி இருக்கு? எல்லாத்தையும் விட இந்த கொலுசு நல்லா இருக்குல்ல? இந்த சரோஜா, இது உனக்கு தான். என்னது? உங்க அம்மா உனக்கு சின்ன வயசுல இருந்து பாவக்காய் மட்டும்தான் சமைச்சு போடுவாங்களா என்ன? பேரம் பேத்திய பாக்குற நேரம் வந்துருச்சு. ஆனா இப்ப வர உனக்கு என் புள்ள கிட்ட 2 வார்த்தை சந்தோஷமா பேச முடியலையா? ஒரு பொண்ணு தான் புருஷனோட பாசம் மட்டும்தான் பெருசு நினைச்சா அவன் எதை பேசினாலும் அதுல பாசம் மட்டும்தான் தெரியும். புருஷன் வாங்கிட்டு வர 1 முழம் பூ கூட ஒரு பொண்ணுக்கு நகை மாதிரியே தெரியும். இந்த விஷயங்கள்லாம் என்னோட சந்தியா கிட்டயும் சூர்யா கிட்டயும் நிறையவே இருக்கு. யார் கண்ணும் படாம என் சந்தியாவும் சூர்யாவும் நல்லா இருக்கணும். ஆனா என்னோட புள்ள ரொம்ப அப்பாவி பாவம். அதனாலதான் அவன் எப்போ உன்னை பத்தி குறை சொன்னதே இல்ல. ஆமாம்மா, நீங்க சொல்றது உண்மைதான். இன்ன வரைக்கும் இவ என்னைக்கு என்னோட பாசமா பேசினான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, தெரியுமா? என்னங்க நீங்க வாங்கி கொடுத்த பரிசு எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவ சொன்னதே இல்லை. என்னது? என் புள்ளைய அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கியாடி நீ? என் புள்ள கிட்ட இத கூட சொல்ல முடியலையா உன்னால? சொல்லு, இப்பவே நீ சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது? என் புள்ளைய அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கியாடி நீ? என் புள்ள கிட்ட இத கூட சொல்ல முடியலையா உன்னால? சொல்லு, இப்பவே நீ சொல்லணும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, சொல்லுடி. சரி சரிங்க அத்தை. என்னங்க? சொல்லு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன சொன்ன? எனக்கு எதுவும் கேட்கவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது கேட்டதா? அம்மா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவ என்கிட்ட பாசமா பேசுறாளா திட்டுறாளான்னு புரியவே இல்லை. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கம்மா. உனக்கு எதுவும் கேட்கலையா கண்ணா? இல்ல, எனக்கும் இவ சொன்னது எதுவும் கேட்கல. ஏய், சத்தமா சொல்லு. சரி.
ஐயோ ஆண்டவா. என்னங்க நீங்க வாங்கிட்டு வந்த பரிசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட அட என்ன அற்புதமா சொன்ன. நீ இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும் போது நம்ம கல்யாணம் ஆன புதுசுல டான்ஸ் ஆடினதெல்லாம் ஞாபகம் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத பார், எப்போ இந்த மாதிரி பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். தினமும் ராத்திரி பகல் நீ இந்த மாதிரி என் பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருக்கணும். இவன் மட்டும் சொல்லல, உடனே எனக்கு போன் எடுத்து ஒரு போன் பண்ணு. கண்டிப்பா பண்றேம்மா. இவருக்கு அறிவுங்கிறதே கிடையாது. பாத்தியா சந்தியா? மோகன், மோகன் ஒரே ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லு மோகன், கொஞ்சம் இதை பார்த்து சொல்ல. இந்த கொலுசுல எந்த கொலுசு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்? உனக்கு தெரியுமா, பெரியத்தை தான் சொன்னாங்க வைஃபோட ஜுவல்லரிய ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணணுமா. அதனால இதை நீ எனக்கு செலக்ட் பண்ணி தரியா? பிரீத்தி, அவங்க சொன்னது நீ சரியா கேட்கலையா? அது வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. மோகன், எனக்கு தெரியும் இன்னும் வைஃப்ன்ற ஸ்டேட்டஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட. உன்னுடைய குழந்தை என்னுடைய வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு மோகன். பிரீத்தி, எதுக்காக இப்படி கத்துற? ஒருவேளை யாராவது கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். எது நல்லா இருக்கு, இதையே போட்டுக்க. தேங்க்ஸ். எல்லாரும் உட்காருங்க. இப்போ வந்து சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்காக எங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு, நானே விஷயத்த சொல்றேன். மருமகளே, கொஞ்சம் சீக்கிரமா வாமா. இது வரைக்கும் இவங்க மருமகளுக்கு பிரசவம் ஆகல. எல்லாருக்கும் கொடுமா. நீங்களும் குடிங்கம்மா. என்னங்க அக்கா, நீங்க உங்க பேரை பிறந்திருப்பான்னு நினைச்சு நாங்கெல்லாம் வந்தோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இவளுக்கும் எனக்கு பிரசவ தேதியில பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் அதுக்கு நிறைய நாள் இருக்கு. பெரியத்த, எங்களுக்கு என்ன விஷயத்துக்காக வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க, நாங்களாம் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கோம். நல்ல செய்தி வரும்போது தானாவே வரும். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்னோட மருமக எனக்கு பேரனாதான் பெத்து கொடுக்க போறா. அந்த நல்ல செய்தி வந்ததுக்கு அப்புறமா உங்க எல்லாரையுமே நான் கூப்பிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி, அந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க மனுஷி தானே, இவங்க ஒன்னும் கடவுள் இல்லையே இவங்க மருமகளுக்கு பேருன்னு சொல்றதுக்கு. அஞ்சலி, மஞ்சு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இவங்க தான் அஞ்சலி, மஞ்சு. இவங்க ரொம்ப அழகா அல்தா வைப்பாங்க. டான்சர்களுக்கெல்லாம் இவங்க தான் ப்ரோக்ராம்க்கு முன்னாடி அல்தா வைப்பாங்க. இந்த அல்தாவை நான் பாரிஸ்ல இருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அஞ்சலி, மஞ்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட சார்பா இவங்க காலுக்கெல்லாம் அல்தாவை வச்சு அலங்காரம் பண்ணணும். வாங்க வாங்க, எல்லாருமே இது வச்சுக்கோங்க. பெரியத்த, உண்மையை சொல்லுங்க, இவங்க எல்லாருமே இத ஃப்ரீயாவே எல்லாருக்கும் வைக்க போறாங்களா? அம்மா மீனாட்சி, நீங்க 1 ரூபாய் கூட எனக்கு தர வேண்டாம். எல்லாருக்குமே இது ஃப்ரீ தான். ஐயோ, தலங்க தலங்க, வழி விடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கர்ப்பமா இருக்கேல, நான் முன்னாடி போட்டுமா? தங்கு.
நீங்க உங்க புடவை மட்டும் கொஞ்சம் மேலே எடுக்கிறீங்களா? பெரியத்த அவங்க மருமகளுக்கு அப்படி என்ன சைக்கிள் கட்டாங்கன்னு புரியலையே. இவங்க எதையோ மறைக்கிறாங்க. இந்த பெரியத்த சரியான கஞ்சம். அவங்க போய் எல்லாருக்கும் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா என்னால நம்பவே முடியலையே. இல்ல மீனாட்சி, விஷயம் வேற ஏதோ இருக்கு. அதை என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிரு. என்ன பண்ற நீ? நீ சாப்பிட்ட பாதாம் நெய் இதோட பலத்தை எல்லாத்தையும் ஏன் தலைமுடியில காமிக்கிறியா என்ன? உன்னை நான் தலைதான் வர சொன்னேன். இருக்கிற முடியெல்லாம் இழுத்து தரையில போட்டுற போறியா? கொஞ்சம் மெதுவா செய். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இது புது சீப்பு இல்ல, அதான் உங்களுக்கு குத்தி இருக்கும். அத டீ கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சூடா இருக்கு. இவ்வளவு சூடாவா குடுப்ப? உங்ககிட்ட நான் ஒரு வேலை சொல்லி இருந்தேன்ல, இன்னைக்கு அதை செஞ்சிருவியா? இல்ல கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த வேலையை செய்யவே ஆரம்பிக்க போறியா? இல்லங்க அத்தை, நான் சொல்லிட்டேன். இன்னைக்கே வேலை முடிஞ்சிடும். அத்தை, நீங்க அத்தைக்கு தலைவாரி விட்டுட்டு அப்புறம் சமையல் அறைக்கு வந்து இன்னைக்கு என்ன பொரியல் பண்ணணும்னு சொல்லுங்க. சமையல் ஆரம்பிச்சிட்டேன், ஆனா பொரியல் என்ன பண்ணணும்னு தெரியல. போ, நாள் முழுக்க தேவையில்லாம எதையோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்க. கண்ணு தெரியலையா உனக்கு? இவ ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி சத்தம் வர்ற கொலுசு போட்டிருக்கிறது யாரு? எங்க இருந்து வருது? இதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி கொலுசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இந்த கொலுசு போட்டிருக்கிறது யாரு? மருமகளே நில்லு, இங்க வா. சத்தம் வர்ற கொலுச நீதான் போட்டிருக்கியா என்ன? அத்தை, என்னோட கொலுசுல இருந்து சத்தமே வராது. முதல்ல காட்டு. சரிங்க அத்தை. சரி, பாட்டிமா, அந்த சத்தம் பிரீத்தியோட குடிசையில இருந்து தான் வருது. நீங்க எல்லாரும் என்னையே ஒரு மாதிரி பாக்குறீங்க. நீ கொலுசு போட்டிருக்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனா இந்த பொண்ணு எதுக்காக மெட்டி போட்டிருக்கா? பதில் சொல்ல முடியாத உன்னால? அட, இவளோட பேர் என்ன? பிரீத்தி அத்தை. எனக்கு தெரியும், நீ சொல்லு. அது வந்து பெரியத்த சந்தியா போட்டிருக்காங்கல்ல, அதனால அதே மாதிரி நானும் வாங்கி போட்டுக்கிட்டேன். ஏன் அத்தை, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? ஏய், உனக்கும் சந்தியா மருமகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆனா உனக்கு என்ன கல்யாணம் ஆகல இல்ல? இந்த சின்ன விஷயம் கூட தெரியாத உனக்கு? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணு மெட்டி போட்டுக்க முடியும். ஆனா பெரியத்தை எங்களோட என்னம்மா சந்தியா அது? நீ என்னோட செல்ல மருமக, இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன்னோட தோழி இருக்காளே, இவளுக்கு நம்ம சம்பிரதாயத்தை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, சடங்கை பத்தி ஒன்னும் தெரியல. சில சமயம் இவளை பார்க்கும்போது இவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்லையோன்னு எனக்கு தோணுது. இவ வேற எங்க இருந்தாலும் வராள, நம்ம மதத்தையும் சேர்ந்தவன் இல்லைன்னு தோணுது.